அன்பானவர்களே வணக்கம். நான் சுவாமி பேசுகிறேன். இன்றைக்கி நாள் வந்து 19/4/2024 அற்புதமான நாள். நான் இப்போ பொன்னேரியில் இருக்கிறேன். பொன்னேரியில் ஜஸ்ட் நான் ஓட்டு போட்டு வந்தேன். என்னுடைய ஓட்டு இங்கே தான் இருக்குது, பொன்னேரியில், கிருஷ்ணவரத்தில். இங்கே ப்ரேயில் வந்து ஒரு முக்கியமான 4 பேர் யாருனாக்கா, காங்கிரஸ் வந்து சசிதர் ஏதோ பேர், அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க, ரிட்டையர்ட் ஆர் விஆர்எஸ் கொடுத்துருக்காரு போலக்கு. அது கை சின்னம். அடுத்து வந்து யானை சின்னம் பார்த்தேன், பகுஜன் சமாஜ் பார்ட்டி நிற்குது போலக்கு. அப்புறம் முரசு சின்னம் பார்த்தேன், ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் போலக்கு. முரசு சின்னம் 3ஆவதாக இருக்குது. 4ஆவதாக வந்து டிஎம்கேவோடது 3ஆவதாக இருக்குது. டிஎம்கே அலையன்ஸ் வந்து இங்கே காங்கிரஸ் தான் ஃபஸ்ட்டு நிற்கிது, ஃபஸ்ட்டு. அப்புறம் பகுஜன் சமாஜ் பார்ட்டி, அப்புறம் முரசு சின்னம் ஏடிஎம்கேக்கு. இன்னொரு கட்சி நிற்கிது, முக்கியமான ஒரு கட்சி பிஜேபிக்காரங்களாம் நிற்கிறாங்க. தாமரையிலே நிற்கிறார் ஒருத்தர், யாருன்னு தெரியல. ஸோ இந்த 4 பேர் தான் முக்கியமான ஆளுங்க. அது தவிர வந்து நிறையா சுயேட்சை, ஒரு 7 பேர் சுயேட்சை நிற்கிறாங்க. அந்த சுயேட்சை நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் நோட்டாவும் இருக்குது. மொத்தமே ஒரு 10 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிறேல் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. நான் ஆஸ் யூஷுவல் நோட்டாக்கு போட்டேன். எல்லாமே அயோக்கிய பசங்க நிற்கிறவங்க எல்லாமே நோட்டாக்கு போட்டேன். இருந்தாலும் சுயேட்சை மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன், யார் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருக்கிறாங்கன்னு பார்த்தேன், யாரும் இல்லை. ஸோ கட்சிகளை பொறுத்தவரை 4 முக்கியமான கட்சி: காங்கிரஸு, டிஎம்கே அலையன்ஸு, பகுஜன் சமாஜ் பார்ட்டி, அப்புறம் பிஜேபி. ரெண்டும் அவங்கவுங்களே நிற்கிறாங்க. அப்புறம் ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து முரசு தான் நிலவரம். பட் ரொம்ப எலெக்ஷன் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. மெதுவாக வந்து போயிருக்கிறாங்க ஜனங்க, அவ்வளோ விறுவிறுப்பாக இல்லை. ஸோ இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு கணிக்கவே முடியல. பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.